நம்ம உலகநாயகனுக்கு கல்கி படத்தில் வில்லன் கேரக்டரு. இந்த படத்தோட வில்லன் கேரக்டருக்கு இவரை செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல இந்த படம் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாராகிற படம். இவ்வளோ பெரிய பட்ஜெட் அப்படின்னும் போது இந்த படத்தில் ஹீரோவாக யாரை போடலாம் அப்படின்னு இவங்க யோசிக்கவே தேவையில்லை. யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க மனசில் பட்டுன்னு நம்ம பிரபாஸோட உருவம் தான் வந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இவரை மனசில் வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுக்கலாங்கிற முடிவுக்கே இவங்க வந்திருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி இவரோட ரேஞ்ச் அப்படி. அடுத்து இந்த படத்தில் வர அஸ்வத்தாமா அப்படிங்கிற கேரக்டருக்கு இவரோட ஹைட்டு, இவரோட ஏஜ் இதெல்லாம் கரெக்டாக பொருந்தும் அப்படிங்கிறதுனால இந்த கேரக்டருக்கு இவரை ஓகே பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேருமே சினிமா உலகத்துலேயும் சரி, மக்கள் மனசுலையும் சரி பெரிய ஆளுங்க, ஃபேமஸான ஆளுங்க. இப்போ இவங்க 2 பேருமே எதிர்த்து நிற்கிற மாதிரி ஒரு வில்லனை போடணும். அந்த வில்லன் இவங்க 2 பேருமே தூக்கி வாயில் போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கணும், ஒரு பவரான ஆளாக இருக்கணும். பொதுவாகவே ஒரு சினிமாவில் காமெடி கேரக்டரில் நடிக்கிறதுக்கு காமெடி நடிகர்களை போடுவாங்க, வில்லன் கேரக்டரில் நடிக்கிறதுக்கு வில்லன் நடிகர்கள் போடுவாங்க. இதான உலக வழக்கம். ஆனால் இந்த வழக்கத்தை மாற்றி வில்லன் கேரக்டரில் நடிக்கிறதுக்கு ஒரு ஹீரோவையே போட்டோம்னா, உதாரணத்துக்கு நம்ம தளபதியோட மாஸ்டர் படத்தில் நம்ம ஹீரோ விஜய் சேதுபதியை வில்லனாக போட்ட மாதிரி அது மக்கள் மனசில் ஈஸியாக ரீச் ஆகும். மக்களுக்கும் அந்த படத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஈர்ப்பு உண்டாகும். அதே சமயத்தில் எல்லா லாங்குவேஜ் மக்களையும் கவர்ந்து இழுக்கணுங்கிறபடி பார்த்தா நார்த் சைடை கவர் பண்ணுறதுக்கு இவர் படத்துக்குள்ளே வந்துட்டார். அப்போ சவுத் சைடை கவர் பண்ணுறதுக்கு யாரை போடலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க மைண்டில் நம்ம சூப்பர் ஸ்டார், உலகநாயகன், தளபதி விஜய், தல அஜித் இவங்கெல்லாம் தான் வந்திருப்பாங்க. இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இவங்கெல்லாம் எவ்வளோ சம்பளம் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரிப்பு நிறுவனம் ரெடி தான். ஆனால் இந்த 4 பேரில் யாரெல்லாம் இந்த கேரக்டரில் நடிக்க விருப்பப்படுவாங்க? அதோடு இந்த கேரக்டரில் நடிக்கிற அளவுக்கு அனுபவம், திறமை, பொறுமை இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா அது நமக்கே தெரியும். அது நம்ம உலகநாயகன் மட்டும்தான். அதுலேயும் இந்த கேரக்டரு நடிப்புக்கே சவால் விடுற கேரக்டரு. இவரை தவிர மீதி 3 பேருமே மாஸுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நடிப்புக்கு 2வது இடம் தான். ஆனால் இவர் கேரக்டருக்கு மாஸ் தேவைன்னா மாஸ் காட்டுவார், நடிப்பு தேவைன்னா நடிப்புலேயே பொழந்து கட்டுவார். அதனால தான் இந்த கேரக்டர் இவரை தேடி வந்திருக்கு. உங்களை மீண்டும் மற்றவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.